ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடக்கூடிய ரொம்ப ஒரு சுலபமான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு 10 நிமிஷம் தான் எடுத்துக்கும், ரொம்ப நேரமே எடுத்துக்காது. அதே மாதிரி பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செய்யலாம். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் அளவுக்கு காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த கப் இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகள் அளந்துங்க, சரியாக இருக்கும். சேர்த்துக்கலாம். கூடவே அதே கப்பாலே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை. அடுத்ததாக ஒரு முட்டை உடச்சி விட்டுட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து வெஜ்ஜாக இருக்கீங்க, முட்டை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா அதற்கு பதிலாக 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுங்க. அந்த முட்டை, பால், சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம பால் அளந்தோம்ல அதே கப்பாலே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, கூடவே ஒரு சிட்டிகை உப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையுமே கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் பால் பத்தாத மாதிரி இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு வரணும். நான் மறுபடியும் ஒரு 1/4 கப் அளவுக்கு, ரொம்ப முழுசாக சேர்த்துறாதீங்க, எடுத்தோடனே தோசை மாவு பதத்துக்கு வர்ற அளவுக்கு பால் வந்து கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா இந்த பதத்துக்கு வரணும். இப்படி தூக்கி விட்டிங்கன்னா இப்படி இருக்கணும். அடுத்ததாக நான் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்குது. இதில் நம்ம வந்து இனிப்பு சேர்த்துருக்கோன்றதுனால பட்டுன்னு வந்து கருகி போயிடும். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்குது. ஸ்டவ்வும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன குழிக்கரண்டியை வந்து அந்த எண்ணெயிலே லைட்டாக அப்படி போட்டு வச்சிங்கன்னா நல்லா வந்து அந்த கரண்டியும் சூடாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் அந்த கரண்டியில் எடுத்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணோம்ல அதை வந்து லைட்டாக அப்படி சேர்க்கணும். கரெக்டாக ஒரு 3/4 கரண்டி அளவுக்கு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு மறுபடியும் அந்த எண்ணெயிலே லைட்டாக கொஞ்ச நேரம் வச்சுட்டு இப்படி கவுத்து விட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு சூப்பராக ரவுண்டாக வந்துடும். அதே மாதிரி அடுத்தடுத்து பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இனிப்பு சேர்த்துருக்கோன்றதுனால பட்டுன்னு அழகாக சிவந்து வந்துடும். சிம்லே வச்சு பண்ணுங்க, இல்லைன்னா உள்ளே வந்து மாவு வேகாத மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக அழகாக பொன்னிறமாக சிவந்து வந்த பிறகு எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு எடுக்க வேண்டியதான். இது வந்து எண்ணெய்லாம் குடிக்கவே குடிக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் சூப்பராக அமுங்குது பாருங்கள். பிரித்து பார்க்குறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது. உள்ளே பாருங்கள், அங்கங்கே குட்டி குட்டி பபுள்ஸ், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். யாராவது திடீர்னு ஒரு சர்ப்ரைஸான ஒரு கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்கன்னா சடனாக இதை நீங்கள் அசத்தலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாருமே பாராட்டுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளே ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.